ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பாத்திரங்கள்லாம் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். அது வந்து இந்த பாத்திரங்கள்லாம் ஒரே மாதிரி அடுக்காக இருக்கிறது நானே கவனிக்காமலே இருந்தது. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. இந்த லோட்டாலாம் வந்து எப்போதும் எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுறதா. அந்த பெரிய சைஸ் லோட்டா வந்து என்ன ஃபங்க்ஷனுக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து நான் ரொம்ப யூஸே பண்ணாமல் மேலே போட்டு வச்சுருந்தேன்னா எப்போ ஃபங்க்ஷனாக தான் எடுப்போம். ஆனால் நம்ம எல்லா பாத்திரம்லாம் எடுத்து அப்பப்போ விரிசல் விட்டுருன்னு கழுவோம் இல்லையா? அப்போ தான் பார்த்தேன்னா இந்த லோட்டா இதெல்லாம் ஒன்றா நான் எடுத்து வைக்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது இந்த மாதிரி இருக்கிறது. அது பார்க்கவே எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது, ஒரு விசித்திரமாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி சும்மா ஒரு வீடியோ போடலாமேன்ட்டு அப்புறம் இந்த கிஃப்ட்டு வரும் இல்லையா நமக்கு, அதுமாரி ஜக்கு, அப்புறம் நம்ம வீட்டில் வாங்கி கொடுத்த தூக்கு, இதெல்லாமே கழுவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன்னா அதனால் சரி வீடியோ போடலாமே. இதை நான் வந்து காய வச்சு தான் தொடச்சி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதனால தான் சரி அப்படியே ஒரு வீடியோ போடலான்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து இப்போ பார்க்குற தூக்கு வந்து நான் முன்ன ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜுவல்லெலாம் போடுவோம் இல்லையா, இந்த இதுக்கு கட்டி சீட்டு கட்டுவோம் இல்லையா, சின்ன சேமிப்பு மாதிரி பெண்கள் கட்டி ஏதோ நம்ம கம்மல் இதெல்லாம் வாங்கி போட்டுப்போம் இல்லையா, அதில் வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தது இந்த 2 வாளியுமே. இந்த கட்டுற தொகைக்கு ஏற்ற மாதிரி சின்னது பெருசுமாக நம்ம கொடுப்பாங்க. இது வந்து இப்போ நான் சமீபத்தில் இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இது எனக்கு கொடுத்தாங்க. சரி அதுவும் அப்படியே காட்டலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் இது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் வந்து நமக்கு சின்ன சின்ன தொகை கிடைச்சாலுமே நம்ம அந்த மாதிரி சேவ் பண்ணுறது நல்லது தான். நம்ம பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.